ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் சுக்கா உப்பு கறிக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டனை எந்த அளவுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு பீஸ் நான் காமிக்கிறேன். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இது குக்கரில் வேக வைக்க போகிறது கிடையாது. இதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நமக்கு வேகாது. அதனால் நம்ம சின்னதாக நல்லா பொடி பொடியாக சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெங்காயம் சரி தக்காளியும் சரி நல்லா நிறைய போட்டு வச்சா தான் அந்த தொக்கு நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சின்னதாக பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எல்லாமே கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். காஞ்ச மிளகா தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா அந்த குண்டு மிளகா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நான் நீட்டு மிளகாயை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு, அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சில் வாங்க. இது கூட சேர்த்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தாளிக்கலாம் வாங்க. தாளிக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பொருள் காமிச்சனோ எல்லாத்தையுமே நான் போட்டு தாளிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் சோம்பு போட்டுட்டு அது கூட பட்டை கிராம்பெலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாயை நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இது எல்லாமே ஒரு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதை மஞ்சத்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம மட்டனையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக வதக்கிடுங்க. மட்டனில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் நமக்கு. அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செம்பு அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். செம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான், அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவும் சேர்க்கலை. எனக்கு இந்த காஞ்ச மிளகாயோட காரமே எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிருக்கு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வற்றி அந்த கறி பார்த்திங்கன்னா அப்படியே சுருள இருக்கணும். இதை நம்ம சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், அப்போ இல்லைன்னா தொட்டும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த எண்ணெய் மட்டுமே நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்கலை. ஏன்னா அதோட காரமே நமக்கு அந்த மிளகாயோட காரமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மிளகாய் நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கிறீங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.